ஒரு பிறந்த குழந்தைய டாய்லெட்ல போட்டு போயிட்டாங்க. தொப்புள் கொடியோட இருக்கிற ஒரு பச்சிளம் குழந்தையை எங்க போடுறதுக்கு எப்படி மனசு வந்துச்சு? தெய்வமாக வந்த துப்புரவு பணியாளர்களும் காவல்துறையினரும் ஒரு உசிரை காப்பாத்த எவ்வளவு போராட்டம்ல. சென்னை ஓஎம்ஆர் சாலை சோழிங்கநல்லூர் ஆவன் பால் பண்ணைக்கு எதிர்க்க சர்வ சாலையில இருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சி பொது கழிவறையில பிறந்த கொஞ்ச நேரமையான ஒரு பச்சிலன் குழந்தை தொப்புள் கொடியோடு இருக்கிறத அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த தூய்மை பணியாளர்கள் பார்த்திருக்காங்க. உடனடியா தூய்மை பணியாளர்கள் செம்மஞ்சேரி காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. தகவல் அறிஞ்சு வந்த காவலர்கள் விரைந்து தூய்மை பணியாளர்கள் உதவியோடு உயிருக்கு போராடிட்டு இருந்த அந்த குழந்தைய மீட்டு பிங்க் பேட்ரோல் வாகனத்துல சைரன் ஒழித்தபடி அதிவேகமா தனியார் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போய் முதலுதவி சிகிச்சையும் கொடுத்திருக்காங்க. போலீசார் வாகனத்துல இருந்த பச்சிளம் குழந்தையை எப்படியாவது காப்பாத்தணும்னு மருத்துவமனைக்கு அந்த காவலர் தூக்கிட்டு ஓடக்கூடிய காட்சி பலருடைய இதயத்தையும் கனமாக்கி இருக்கு. அதை தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக சென்னை எழும்பூர்ல இருக்கக்கூடிய அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்களாம். கழிப்பறையில் இருந்த ஒரு குட்டி உசிரை காப்பாத்த தூய்மை பணியாளர்கள், காவலர்கள், மருத்துவர்கள்னு அத்தனை பேருமே விரைஞ்சு செயல்பட்டது பலரையும் நிகழ்ச்சியில ஆழ்த்தி இருக்கு. இந்த மனித தெய்வங்களுக்கு இப்ப பலரும் அவங்களுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுட்டு போறாங்க. குழந்தைய வீசிட்டு போனது யார் அப்படின்னு செம்மஞ்சேரி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வராங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.